الرسل كلوا من الطيبات واعملوا صالحا. نحمده ونصلي على رسوله الكريم ما بعد. فقد قال الله تعالى في كلامه الكريم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الرسل كلوا من الطيبات واعملوا صالحا إني بما تعملون عليم. صدق الله العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء افتقار المتقين تاج أمة الشفيع المجرمين شفيع من قيامة الله يا هادي اللهم صل وسلم وبارك عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. அவனது அருளும் அன்பும் எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னான் சூச்சை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னும் வாழ இருக்கிற அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் என்னென்னு உண்டாவதாக. அன்பு குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வாரங்களிலே ஹராம் ஹலால் பற்றியான செய்திகளை நாம் பேசினோம். இஸ்லாம் எது ஹராம் எது ஹலால் என்பது பற்றியான செய்திகளை குர்ஆனின் வழியாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை வழியாகவும் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறது. எனவே ஹராமின் பக்கம் நீங்கள் நெருங்க வேண்டாம், ஹலாலை மற்றும் உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றி என்பதாக சொல்லக்கூடிய இஸ்லாம் அத்தோடு சேர்த்து ஹலால் ஹராம் இல்லை, அதன் பக்கம் சந்தேகமான ஒன்றின் பக்கம் கூட நீங்கள் செல்ல வேண்டும் என்பதாக இஸ்லாம் வலியுறுத்தி கூறுகிறது. இது ஹராமா ஹலாலா என்பதாக ஒன்றின் பக்கம் எடுத்து சந்தேகம் வந்தது என்று சொன்னால் அதன் அருகில் கூட நீங்கள் நெருங்க வேண்டாம் என்பதாக இஸ்லாம் கூறி எப்படி கூறும் என்று சொன்னால், ஹராமான ஒன்று ஒரு வேலி என்று சொன்னால் அந்த வேலைக்கு அருகில் கூட நீங்கள் செல்ல வேண்டாம். காரணம், அந்த வேலைக்கு அருகில் மேலே கூட ஆடு ஒரு கட்டத்தில் அந்த வேலையையும் மேய் என்பதாக கூறி, எனவே சந்தேகமான ஒற்றின் பக்கம் கூட நீங்கள் நெருங்க என்பதாக இஸ்லாம் கூறியிருக்கக்கூடிய செய்தியை பேசினோம். அத்தோடு சேர்த்து ஹராமை உட்கொள் மூலமாக நமக்கு வாழ்வில் என்ன கிடைக்கும் என்பதாக கூறும் பொழுது முதலாவதாக நமது துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காபத்துல்லாவினுடைய திரையை பிரித்துக் கொண்டு ஒருவர் கேட்டாலும் கூட அவர் ஹராமான ஒன்றை உட்கொண்டிருந்தால், ஹராமான ஒன்று அவருடைய வாழ்வில் இருந்தது சொன்னால் அவர் துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. இரண்டாவதாக ஒருவர் ஹராமான ஒன்றை செய்துவிட்டார், ஆனால் அவருடைய 40 நாட்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. மூன்றாவதாக ஒருவர் ஹராமை உட்கொண்டு விட்டால் அவருடைய உடலில் ஏற்படக்கூடிய அந்த சதை, அந்த உடம்பு என்பது நரகிற்கு கூடிய என்பதாக இந்த 3 செய்திகளை நாம் சென்ற வாரம் பேசினோம். இது அதன் தொடராக ஹராமின் மூலமாக நம்ம வாழ்வில் ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன, அதன் உணர்வு என்ன, அதன் விளைவு என்ன என்பதான செய்திகள் இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் தொடர்ந்து பேசுவோம். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒரு வசனத்தில் கூறி காட்டுவான், யா அய்யுஹர் ரசூல் குலு மினத் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா இன்னி பிமா தஅமலூன அலீம். இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா யாரை பார்த்து கூறுகிறார் என்று சொன்னால், நபிமார்களை ரசூல்மார்களை அழைத்து அல்லாஹ் தஆலா கூறுகிறார், ரசூல்மார்களே நபிமார்களே நீங்கள் நல்லதை உண்ணுங்கள், நல்ல அமல்கள் செய்யுங்கள், நிச்சயமாக நான் உங்களை நீங்கள் செய்வதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன், நன்கு அறிந்தவனாக இருக்கின்றதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறார். அப்படியானால் நீங்கள் நல்ல உணவை சாப்பிடுங்கள், ஹலாலான உணவை சாப்பிடுங்கள், நல்ல சாலிஹான அமல்கள் செய்வதாக நபிமார்களை பார்த்து அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறார். நபிமார்கள் அனைவருமே நல்ல உணவை சாப்பிடக்கூடியவர்கள் தான். காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் அனைவரும் உலகிலே உழை துன்பவராக இருந்தார்கள். கப்பல் செய்பவராக, ஒரு டைலராக, ஆடு மேய்ப்பவராக அனைத்து நபிமார்களும் தங்களுக்கென ஒரு தொழிலை செய்து அதன் மூலமாக சம்பாதித்தான் சாப்பிட்டான் என்பதாக வரலாற்று பார்க்கிறோம். தன் வாழ்வில் ஒரு சொத்து கூட ஹராம் கலக்காததாக இருந்தவர்கள், செய்யக்கூடிய அனைத்து அமலும் நல்லபடியாக அமலுக்கு செய்யக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடிய நபிமார்களை பார்த்து அல்லாஹ் தஆலா ஏன் நல்ல உணவை சாப்பிடுங்கள், நல்ல அமல்கள் செய்யுங்க சொன்னால் காரணமா அல்லாஹ் தஆலா நபிமார்களை கூறவில்லை, மாறாக நபிமார்கள் மூலமாக, நபிமார்களுக்கு சொல்வது மூலமாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா போதிக்கிறான், உலக மக்களுக்கு அல்லாஹ் தஆலா போதிக்கிறான். என்ன, நீங்கள் ஹலாலை உண்ணுங்கள், நல்ல அமல் செய்யும்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான். அப்படியானால் அதனுடைய கருத்து என்னவென்று சொன்னால், நல்ல உணவை சாப்பிடுவதும் நல்ல அமல் செய்வதற்கான கருத்து என்னன்னு சொன்னால், அதற்கு விளக்கி வரக்கூடிய இமாம்கள் கூறுவார்கள், நல்ல ஹலாலான உணவு தான் நல்ல அமலை உங்களை செய்ய வைக்கும் என்பதாக கூறினார். ஹலாலான உணவை நாம் உட்கொண்டால் மட்டும்தான் அமல் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு முதலாவதாக வரும்.
ஹஜ் செய்யும் சிறிய அமலாக இருந்தாலும் சரி, பெரிய அமலாக இருந்தாலும் சரி, செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களிடத்தில் வர வேண்டுமானால் அது நல்ல உணவை, ஹலாலான உணவை உட்கொண்டால் மட்டும்தான் இந்த செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும், முதலாவதாக. இரண்டாவதாக, சிறிய அமலாக இருந்தாலும் நீங்கள் ஹலாலை உண்டால் மட்டும்தான் இது இஹ்லாஸ் வரும். அல்லாஹ்விற்காக ஒரு எண்ணம் வர வேண்டும் என்றால் அவரிடத்திலே ஹலாலான உணவை உட்கொண்டிருக்க வேண்டும். மூன்றாவதாக, ஹலாலான உட்கொண்டால் மட்டும்தான் அமலின் மூலமாக, செய்யக்கூடிய அமலின் மூலமாக மன அமைதி என்று சொல்லக்கூடிய, லத்தத் என்று சொல்லக்கூடிய இன்பம் கிடைக்கும். ஒரு இபாதத் செய்கிறோமானால் அல்லாஹ்விற்காக செய்கிறோம், இஹ்லாஸாக செய்கிறோம் என்பதை தாண்டி அதில் ஒரு மன அமைதி அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், குர்ரத்து ஐனி ஃபி ஸலாத், தொழுகைதான் என்னுடைய கண் குளிர்ச்சி இருக்கிறதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ் குர்ஆனில் கூறி காட்டுவான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப், அல்லாஹ்வை நினைவு கூறுவது மூலமாக உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறுவது. அப்படியானால் அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் ஒரு இன்பம் இருக்கிறது. அந்த இன்பம் உங்களுக்கு எப்போது கிடைக்கும் என்று சொன்னால், ஹலாலான உணவை உட்கொண்டால் மட்டும்தான் அது உங்களுக்கு கிடைக்கும். அப்படியானால் இபாதத்துகளிலே மன அமைதி கிடைக்க வேண்டும், லத்தத்து கிடைக்க வேண்டுமானால் ஹலாலான உணவை நாம் உட்கொண்டிருக்க வேண்டும். ஹலாலான உட்கொண்டால் மட்டும்தான் அந்த லத்தத்தை, அந்த இபாதத்தில் இருக்கக்கூடிய சுவையை அது சுவைக்க செய்யும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், அபூ யஸீத் பிஸ்தானி என்று சொல்லக்கூடிய ஒரு இறைநேசர் இளமை பருவத்தில் இருக்கிறார். இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்லி காட்டுகிறார். நான் இபாதத்துகள் செய்து கொண்டே இருக்கிறேன், அதிகப்படியான இபாதத்துகள் செய்கிறேன், திக்ர் செய்கிறேன், தொழுகிறேன். ஆனால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த மன அமைதி, லத்தத் எனக்கு கிடைக்கவில்லை என்பதாக உறவை கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் நான் ஏதாவது ஹராமான விஷயத்தை செய்துவிட்டு என்பதாக தன் வாழ்வு முழுவதும் சோதித்து பார்க்கிறார். ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு வயதுமாக சிந்திக்கிறார். நாம் ஏதாவது ஹராமான ஒன்றை உட்கொண்டு விட்டும்பதாக சிந்தித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தோடு மனங்களில் எதுவுமே தோன்றவில்லை. முழுவதுமாக ஹலாலை உட்கொண்டு வாழ்ந்தவர்கள் என்பதாக தன்னுடைய தாயிடத்தில் கேட்கிறார். நான் இபாதத்துகள் செய்கிறேன், அதன் மூலமாக மன அமைதி, மன நிம்மதி என்பது கிடைக்கவில்லை என்பதாக கூறும்போது, உங்களுக்கு ஏதாவது சிந்தனை இருக்கு என்பதாக கேட்கும்போது தாய் கூறினார், மிகவும் பேணுதலான ஒரு தாய், ஹலாலான உணவை மட்டும் உட்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகனை உருவாக்குகிறார் என்று சொன்னால் அந்த தாய் எந்த அளவு பேணுதலாக இருக்க வேண்டும். அந்த தாய்க்குரிய வார்த்தை, என்னுடைய வாழ்விலே எந்த நேரத்திலும் ஹராமை சாப்பிட்ட ஒரு எண்ணம் இல்லை. ஆனால் உன்னை கருவுற்றிருக்கக்கூடிய நேரத்தில், உன்னை வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நேரத்தில் ஒன்றை மட்டும் ஒரு சிறிய தவறை செய்துவிட்டேன், அதுவாக இருக்கும்போதாக கூறின என்னவென்று சொன்னால், கருவுற்றிருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு வெண்ணெய் கட்டீர், பக்கத்து வீட்டிலே வெண்ணெய் கட்டி அவர்கள் வைத்திருந்தார்கள். அந்த வெண்ணெய் கட்டி சாப்பிட என்பதாக ஒரு ஆசை வந்த போது அதிலிருந்து ஒரு சிறிய துண்டை மட்டும் நான் சாப்பிட்டேன். எனவே அதுவாக இருக்க வாய்ப்பிருக்க என்பதாக கூறினார். அப்போது மகன் கூறிய வார்த்தை, நிச்சயமாக அதுவாகத்தான் இருக்கும். ஏன் என்று சொன்னால், நான் கருவில் இருந்தேன், நீங்கள் அந்த வெண்ணெய் கட்டி சாப்பிட்டிருப்பீர்கள், அதன் மூலமாக எனக்கு உணவு கிடைத்திருக்கும். எனவேதான் அந்த ஹராமின் மூலமாகத்தான் எனக்கு இந்த மன அமைதி கிடைக்கவில்லை. எனவே நீங்கள் அந்த வீட்டிற்கு நேரடியாக சென்று உங்களை அனுமதி இல்லாமல் உங்கள் வீட்டிலிருந்து நான் ஒரு வெண்ணெய் கட்டி சாப்பிடுவதாக அனுமதி கேட்டுவிட்டு மன்னிப்பு கேட்டு என்பதாக கூறினார்கள். அந்த தாய் சென்று மன்னிப்பு கேட்டு என்பதாகத்தான் என்னுடைய வாழ்விலே நான் மன அமைதியை, லத்தத்தை சுவைத்தேன் என்பதாக அபூ யஸீத் பிஸ்தாமி அவர்கள். அப்படி ஆனால் ஹலாலான உணவை சாப்பிடுவதன் மூலமாகத்தான் இபாதத்துகளிலே மன அமைதி, மன நிம்மதி, மன இன்பம் கிடைக்கும் என்பதாக இறைநேசர் அல்லாஹ் குர்ஆனில் கூறி காட்டுகிறான். எனவே நம்முடைய வாழ்விலே அமல்களிலே சுவை இல்லை என்று சொன்னால், அமல்களிலே இன்பம் இல்லை என்று சொன்னால், காரணம் நாம் ஹராமான உணவு உட்கொண்டால் நிச்சயமாக அமல்களிலே நமக்கு இன்பம் என்பது இருக்காது. ஹராமான உணவு உட்கொண்டோமே ஆனால் முதலாவதாக அது செய்யக்கூடிய செயல் என்று சொன்னால் அமலை தடுக்கும். அமல் செய்யக்கூடிய எண்ணமே நம்முடைய மனங்களிலே வராது. இரண்டாவதாக, அப்படி அதையும் தாண்டி ஒரு அமல் செய்தால், ஹராமான ஒரு உட்கொண்டு விட்டு அதற்கு மேலாக ஒரு அமல் செய்தாரான அந்த அமலிலே இஹ்லாஸ் என்பது, அல்லாஹ்விற்காக என்பது இருக்காது. ஒரு பெருமைக்காக, என்னை மற்றவர் பார்க்கின்றதாக எண்ணத்தில் செய்வார். அது மட்டுமல்ல, அந்த அமல் செய்வது ஒரு சுமையாக இருக்கும். ஹராமை உட்கொண்டு விட்டு ஒரு அமல் செய்தால் எப்போது இந்த அமல் முடியும் என்பதாக அமல்களிலே சுமைகள் இருக்கும். அது மட்டுமல்ல, அந்த அமலின் மூலமாக ஏற்படக்கூடிய தாக்கம் இருக்காது. ஒரு அமலை செய்தால் இதன் மூலமாக உங்களுக்கு இதை கிடைக்கும்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறி காட்டி எந்த ஒரு தாக்கம் நம்முடைய வாழ்வில் இருக்காது. உதாரணமாக சொல்லி காட்டுவதாக இருந்தால் அல்லாஹ் குர்ஆனில் கூறுவான், உத்லுமா ஊஹிய இலைக்க மினல் கிதாபி வ ஸலாம்
இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். தொழுதால், நீங்க தொழுகையை நிலைநாட்டினால், தொழுகை நிலைநிறுத்துவோராக நீ இருந்து என்று சொன்னால், மானக்கேடானவற்றையும் தீமையும் உங்களை அது தடுக்கும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறார். தொழுதால் நாம் செய்யக்கூடிய தீமையை விட்டு அந்த தொழுகினை தடுக்க வேண்டும். இஸ்லாம் வெறுக்கக்கூடிய ஹராமான செயல்கள் அதை செய்யாமல் தடுப்பதற்குத்தான் தொழுகை. அப்படி அல்லாமல் தொழுது கொண்டே இருக்கிறேன் அதையும் செய்கிறேன் என்று சொன்னால் காரணம் என்ன சொன்னால், நாம் ஹராமானவற்றில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஹராமான ஒன்று என்ன செய்யும் என்று சொன்னால், நமது அமளி மூலமாக கிடைக்கக்கூடிய விளைவை பதிலை நமக்கு வாழ்வில் ஏற்படுத்தி தராது. அப்படி ஆனால் ஹராமை விற்ற முடியும் பாதுகாத்துக் கொள்ள இல்லை என்று சொன்னால், ஹராம் நம்மை ஹராமான பாதையில் தான் பயணிக்க செய்யும் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. திக்ர் செய்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், ஹஜ்ஜி செய்கிறோம் என்று சொன்னால் ஒவ்வொன்றுக்குமான ஒரு பலத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். ஹஜ்ஜி செய்தால் அவர் அன்று பிறந்த பாலகனாக திரும்புகிறார். திரும்பிய அவர் அல்லாஹ்வின் முன் இறையச்சத்திற்காக நின்று வந்தவர். அந்த வழியிலே உலகிலே பயணிக்கவில்லை என்று சொன்னால் காரணம் அவர் ஹராமை உட்கொண்டிருக்கிறார். அதனால் தான் ஹஜ்ஜின் மூலமாக கிடைக்கக்கூடிய தாக்கம், ஹஜ்ஜினுடைய விளைவு நமக்கு வாழ்விலே இல்லை என்பதாக அர்த்தம். எனவே ஹராமை உட்கொள்வது விட்டு நம்முடைய வாழ்வை விட்டு நாம் தடுத்துக் கொள்ள வேண்டும். அப்படி ஹராமை உட்கொண்டு இருந்தோமானால், ஹராமிலே பயணித்துக் கொண்டு இருந்தோமானால், அந்த ஹராம் நம்மை எங்கே சேர்க்கும் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐயுமா அபுதுன் நபத லஹமுஹு மினஸ் ஸுஹ்தி வர்ரிபா ஃபன்னார் அவுலா பிஹா. எவர் ஹராமான ஒன்றை உட்கொள்கிறாரோ அவர் அந்த உணவு அவர் உடம்பிலே சேரக்கூடிய நேரத்தில் அது அவரை நரகில் இழுத்து செல்வதாகும். அப்படியானால் ஹராமான உணவு உட்கொள்ளக்கூடிய நேரத்தில் அது ஹராமின் பக்கம் தான் நம்மை பயணிக்க செய்யும். அப்படியானால் நரகத்திற்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து செல்லும், ஹராமை தான் செய்ய தூண்டும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இறைநேசர் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி இடத்தில் ஒருவர் கேட்கிறார், எனக்கு எப்போதுமே மனங்களிலே ஹராமை செய்வதற்கு மனம் தூண்டிக் கொண்டே இருக்கிறது. அப்படியானால் விபச்சாரம் செய்ய வேண்டும், ஜினா செய்யும்பதாக மனம் என்னை தூண்டிக் கொண்டே இருக்கு என்பதாக கூறும்போது அதற்கு இறைநேசர் கூறிய வார்த்தை, நீ ஹராமான ஒரு பொருளை உட்கொண்டிருக்கிறாய், அந்த ஹராமான உணவு உன்னுடைய உடலிலே சேர்ந்து விட்டது, அதன் மூலமாக ஹராமான இரத்தம் உருவாகிவிட்டது, அந்த ஹராமான இரத்தத்தில் இருந்த ஹராமான நுத்துஃபா விந்து அணு உருவாகிவிட்டது. எனவே ஹராமில் உருவான நுத்துஃபா அது ஹராமில் தான் சேரும், ஜினாவில் தான் சேரும்போது. அப்படியானால் ஒரு முறை நாம் ஹராமான உணவை சாப்பிட்டால் அந்த ஹராமான உணவு இன்னொரு ஹராமை செய்வதற்கு தான் தூண்டும் என்பதை இறைநேசரின் வழியாக அல்லாஹ் நமக்கு போதிக்கிறான். அப்படியானால் தன் வயிற்றோடு எது செல்கிறது என்பது பற்றியான செய்தியை சிந்தித்து நாம் செயல்பட வேண்டும். ஹலாலான உணவை நம்முடைய வாழ்வில் இருந்தது என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு ஹலாலை பயணிக்க செய்யும். அப்படி அல்லாமல் பொருட்படுத்தாமல் நாம் ஹராமை உட்கொண்டு இருந்தோம் ஆனால் நிச்சயமாக அது நம்மை ஹராமின் பக்கம்தான் இழுத்து செல்லும் என்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. எனவேதான் முன் வாழ்ந்தவர்கள் எல்லாம் தன் வயிற்றுக்குள் செல்லக்கூடிய ஒவ்வொன்றும் எப்படி செல்கிறது, அது எங்கு வந்தது என்பதாக ஒவ்வொன்றாக ஆராய்ந்து செய்யக்கூடியதாக இருந்தால், உதாரணமாக சொல்வதாக இருந்தால், அபு சாலிஹ் மூசா என்று சொல்லக்கூடியவர், இவர் யார் என்று சொன்னால் இறைநேசர்களின் தலைவரான அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹுடைய தந்தை. இது அபு சாலிஹ் மூசா அவர்கள் இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஆற்றங்கரையில் அமர்ந்திருக்கிறார். மிகவும் பசியின் காரணம், மிகவும் பசியாக இருக்கிறார். பசியின் கொடுமையின் மூலமாக ஆற்றை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஆற்றிலே ஒரு ஆப்பிள் பழம் மிதந்து வருகிறது. அதை எடுத்து பசியின் காரணமாக அவர் சாப்பிட்டு விடுகிறார். சாப்பிட்டதுக்கு என்பதாகத்தான் அவருக்கு தோன்றுகிறது, இது ஹராமா ஹலாலா என்பதாக ஒரு அச்சம் ஏற்படுகிறது. எனவே இது எங்கிருந்து வந்தது என்பதாக சிந்திக்க என்பதற்காக அவர் அது எந்த பகுதியிலிருந்து மிதந்து வந்தோ அந்த பகுதியில் அவர் பயணத்தை மேற்கொள்கிறார். ஆற்ற கரோரமாகவே பல நாட்கள் பயணம் மேற்கொண்ட போது அங்கே ஒரு ஆப்பிள் தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்துக்கு சென்று அந்த உரிமையாளரிடத்திலே கேட்கிறார். அவர் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய சமூகர். அவர் இடத்துல சொல்கிறார், இப்படியாக உங்கள் தோட்டத்திலிருந்து ஒரு பழம் இங்கே வந்தது, நான் அதை அனுமதி இல்லாமல் சாப்பிட்டு விட்டேன், எனவே இதை ஹலாலாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், ஏதாவது பண்ணி செய்யும்பதாக கூறும்போது அவர் அந்த தோட்டத்தின் உரிமையாளர் கூறினார், இவருடைய இறை அச்சம் உண்மையானதுதான் என்பதாக சோதிப்பதற்காக வேண்டி அந்த தோட்டத்தின் உரிமையாளர் கூறுகிறார், நீங்கள் பல ஆண்டுகள் அந்த ஒரு ஆப்பிளை ஹலாலாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் பல ஆண்டுகள் என்னுடைய தோட்டத்தை நீங்கள் வேலை செய்ய வேண்டும் முதலாவதாக. இரண்டாவதாக என்னுடைய பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அந்த பெண்ணுடைய தகுதியை என்று சொன்னால் என்னுடைய பெண்ணிற்கு கண் தெரியாது, காது கேட்காது, பேச முடியாது என்பதாக கூறினார்.
அதை கேட்டுவிட்டு இந்த 2 ஷர்த்தையும் ஏற்றுக்கொண்டு விட்டு அவர் பல ஆண்டுகளாக அந்த தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திருமணம் முடித்து வைக்கிறார். திருமணத்துக்கு முன்பதாக அந்த பெண்ணை அவர் பார்க்கும் பொழுது அந்த பெண்ணிற்கு இவர் கூறிய எந்த குறையுமே இல்லை, சாலிஹான பெண்ணாக இருக்கிறார். பின்பதாக அவர் கேட்கும் போது அந்த தோட்டத்தின் உரிமையாளர் கூறினார், உங்களுக்கு இறையச்சம் எப்படி இருக்கு என்பதாக சோதிப்பதற்காக நான் சொன்னேன். ஏனென்று சொன்னால் இந்த என் பெண்ணிற்கு கண் தெரியாது. ஏன் கண் தெரியாது என்று சொன்னால் அவள் ஹராமான விஷயத்தை பார்த்ததே இல்லை, அவள் ஹராமான விஷயத்தை பேசியதே இல்லை, அவள் ஹராமான விஷயத்தை கேட்பதில்லை. எனவே இந்த விஷயத்தில் ஹராமை பார்ப்பதில், ஹராமை கேட்பதில், ஹராமை பேசுவது என் பெண்ணுக்கு ஊனம் என்பதாக கூறினார். என்பதாக திருமணம் நடந்தது. அந்த திருமணத்தில் இருந்து இப்படி பேணுதலாக தான் சாப்பிட்ட ஒரு ஆப்பிள் பழம் ஹலால் ஆக்குவதற்காக வேண்டி பல தூரம் பயணித்து அவர் வேலை செய்தது. ஒரு பெண் ஹலால் ஹராமை பேணி வாழ்ந்தது காரணமாக அந்த இருவருக்குமாக இணைந்து பிறந்தவர்கள் தான் அப்துல் காதர் ஜீனானி சொல்லக்கூடிய இறைநேசர். இஸ்லாம் பரவதற்கும் காரணமாக. அப்படியானால் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொன்றையும் நாம் ஹலால் ஹராமை பேணி நம்முடைய வாழ்வில் கடைபிடித்தோமானால் நமக்கு வரக்கூடிய சந்ததிகளும் சிறந்தவர்களாக வருவார்கள் என்பதாக இந்த உதாரணத்து மூலமாக நாம் பார்க்கிறோம். நமது வாழ்வில் நாம் பேணுதலாக இருந்தால், ஹராம் ஹலாலை பேணி வாழ்ந்தால் நம்முடைய சந்ததிகள் நிச்சயமாக இறைநேசர்களாக பிறப்பார்கள். ஆனால் நாம் இன்று பேணுதல் அற்றவராக இருந்து கொண்டிருக்கிறோம். சம்பாதித்தால் போதும், பணம் கிடைத்தால் போதும் என்பதாக சிந்திக்கக்கூடிய நாம் அது வரக்கூடிய வழியை பார்ப்பதில்லை. பொருளாதார விஷயத்தில் பணம் கிடைக்கக்கூடிய இடத்து என்பதாக ஒரு இடத்தில் பணம் செலுத்தினால் இவ்வளவு கிடைக்கும்பதாக கூறினால் லாபத்தை பார்க்கக்கூடிய நாம் ஹராமா ஹலாலா என்பதாக பார்க்காம ஒரு வாழ்வில் செலுத்தின விளைவு என்னவென்று சொன்னால் நாம் பொருளாதாரத்தில் மிகுந்திருக்குமானால் நம்முடைய பிள்ளைகள் இஸ்லாத்தில் பிடிப்பில்லாதவர்களாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை செயல்பாடுகளும் தெரியாமல் கொண்டிருக்கிறார்கள். அதன் விளைவு என்னவென்று சொன்னால் ஒரு நிகழ்வை சொல்லி காட்டுவேன். ஒரு மாதத்துக்கு முன்பதாக ஒரு திருமணம் நடைபெற்றது. அதிலே ஆண் மாற்று மதத்தை சார்ந்தவர், பெண் இஸ்லாத்தை சார்ந்தவர். இந்த இருவருக்கும் திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஒன்றும் எண்ணம் வரும் பொழுது ஆணானவர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு தயாராக இருக்கிறார், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார், அந்த மனநிலையில் இருக்கிறார். அந்த பெண் அனுமதி கொடுத்தால், அந்த பெண் சொல்லிவிட்டால் இஸ்லாத்தை ஏற்று. ஆனால் அந்த பெண் கூறிய வார்த்தை, இஸ்லாமிய சமூகத்தை நாம் எப்படி வளர்த்திருக்கும் என்பதாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த பெண் கூறிய வார்த்தை, எனக்காக வேண்டி நீ எதையும் செய்ய வேண்டாம் என்பதாக கூறுகிறது. ஒரு ஆண் இஸ்லாத்திற்கு வந்து திருமணம் முடித்தால் மட்டும்தான் அந்த திருமணம் இஸ்லாத்தின் அடிப்படையில் கூடும். அப்படி இல்லை என்று சொன்னால் இஸ்லாத்தின் அடிப்படையில் ஒரு முஸ்லீம் ஒரு அதற்காக திருமணம் செய்தார் விபச்சார வாழ்க்கையாக ஆகிவிடும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண்ணிற்கான இஸ்லாமிய கொள்கை எப்படி போதிக்கப்பட்டிருக்கிறது? அந்த பெண் கூறிய வார்த்தை, எனக்காக நீ எதையும் செய்ய தேவையில்லை என்பதாக கூறி அந்த பெண் அந்த முறையிலேயே திருமணம் நடக்கிறது. அவர் காஃபிராக இருக்கிறார். அந்த பெண் முஸ்லிமாக இருக்கக்கூடிய திருமணம் நடந்து விடுவதாக அந்த பெண் மாப்பிள்ளை வீட்டுக்கு சென்றார் என்று சொன்னால் இஸ்லாமிய அடையாளங்களை அழித்துக் கொண்டு பொட்டு வைத்துக் கொண்டு மாற்று மதத்தோடு இருப்பார். தன்னுடைய வீட்டுக்கு வந்தார் என்று சொன்னால் பருதா அணிந்து கொண்டு இஸ்லாமிய அடையாளத்தில் இருப்பார். இப்படி இருக்கக்கூடிய நிலை, இப்படியாக நம் சமூகம் மாறியதற்குண்டான காரணம் என்று சொன்னால், இந்த இஸ்லாமிய உணர்வுகள் இல்லாமல் போவதற்குண்டான காரணம் என்று சொன்னால், நாம் இஸ்லாத்தின் அடிப்படையில் ஹராம ஹலாலை பேணாமலோடு வாழ்வு இருந்த விளைவுதான் நமது பிள்ளைகளும் கூட இஸ்லாமிய உணர்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றதாக பார்க்கிறோம். இதிலும் ஒரு கட்டம் மேலாக சொல்வதாக இருந்தால் அந்த பெண்குரிய வார்த்தை, இந்த ஆணையை நான் திருமணம் செய்து வைக்க வேண்டும், அப்படி இல்லை என்று சொன்னால் என்னை கொலை செய்து என்பதாக கூறுகிறது. இந்த ஆணை தான் நான் திருமணம் செய்து கொள்வேன், அப்படி இல்லை என்று சொன்னால் என்னை கொண்டு விடுவதாக சற்று பார்க்க வேண்டும். இந்த ஹராமான செயலை செய்வதை விட நான் மடிவதுதான் மேலும்பதாக உறுதியாக இஸ்லாத்து ஈமானில் பிடிப்பு பெண்மணியாக கூறியிருந்தால் அல்லாஹ்விடத்தில் இந்த பெண் உயர்ந்தவராக இருந்திருப்பார். அப்படி அல்லாமல் ஹராமில் கடந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்ம சமூகம் சென்றது சொன்னால் காரணம் அவர்களிடத்திலே இஸ்லாமிய உணர்வு இல்லாததுதான் என்பதை புரிந்து அதற்கான காரணம் பெற்றோராகிய நாம் நம்முடைய பேணுதலிலே சரியாக இல்லை என்பதாகத்தான் அர்த்தம். நம்முடைய வாழ்வில் ஹராம ஹலாலை சரியாக நாம் பேணி இருந்தோமானால் நமது சந்ததிகளும் அப்படியாக பேணுதலாக இருப்பான் என்பதாக கூறுவதற்கு உதாரணம் சொல்வது காட்டுவதாக இருந்தால் ஹசனதுல்லா அவர்களும் சிறு வயதில் இருக்கக்கூடிய நேரத்தை விளையாடி கொண்டிருக்கிறார்கள். விளையாடக்கூடிய நேரத்தில் அழுது கொண்டே விளையாடி கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல வரக்கூடிய ஒரு ஆற்று இடையின் அவர்களிடத்தில் கேட்கிறான், நீ ஏன் அழு என்பதாக கேட்கும்போது அதற்கு
அந்த 2 குழந்தைகளும் கூறிய வார்த்தை, நாங்கள் சாப்பிட்டு 3 நாட்கள் ஆனது, நாங்கள் சாப்பிட்டு 3 நாட்கள் ஆனது, எனவே பசி தாங்க முடியாமல் அழுது கொண்டிருக்கும்போதாக கூறும்போது அந்த ஆட்சி இடையன் கூறினான், ரசூலுல்லாஹினுடைய பரம்பரை ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய காலகட்டம் தான், எனவே அந்த ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு உதவி செய்வது நமக்கு பெரும் பாக்கியமாக கூறிய அந்த ஆற்றுடைய இடையன் தன்னை ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியிலே பாலை கறந்து கொடுக்கிறார். ஹுசைன் அவர்கள் கொடுக்கும் போது அதை ஹசனதாக தடுக்கிறார்கள். தடுத்து விட்டு ஆட்சி இடத்திலே கேட்கிறார்கள், ஆற்று இடையன் இடத்திலே, இந்த ஆற்றின் உரிமையாளர் உங்களுக்கு இந்த ஆற்றில் இருந்து பால் கறந்து குடிப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறாரா? உங்களுக்கு, நீங்கள் மேய்க்கக்கூடிய ஆற்றில் இருந்து பால் கறந்து குடிப்பதற்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்திருப்பதாக கேட்கும்போது கூறிய வார்த்தை, இல்லை, உங்களுக்கு அனுமதி கொடுக்காத போது எங்களுக்கு இதை எப்படி அது ஹலாலா ஆகும், எனவே இது ஹராம் தான், எங்களுக்கு தேவையில்லை என்பதாக சொல்லிவிட்டு சென்றான்னு சொன்னால், இந்த அளவிற்கு சிறு வயதில் 3 நாட்கள் சாப்பிடாமல் இருந்தும் கூட ஒரு உணவு கிடைக்கக்கூடிய நேரத்தில் அதையும் ஹலால் ஹராம் பேணி குழந்தைகள் சாப்பிட்டு சொன்னால், காரணம் அந்த அளவுக்கு அந்த குழந்தைகள் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு சம்பவம் சொல்வதாக இருந்தால், ஹசன் அவர்களும் ஹுசைன் அவர்கள் அவருடைய தந்தையான அலி பாத்திமா அவர்கள் 4 அவரும் நோன்பு இருக்கிறார்கள். நோன்பு இருக்கக்கூடிய நேரத்தில் நோன்பை திறக்க வேண்டும், வீட்டில் எந்த ஒரு உணவுமே இல்லை. அப்போது பாத்திமா அவர்கள் தன் வீட்டில் இருந்து ஒரு போர்வையை கொடுத்து அனுப்பி, இதை விற்று வாருங்க, விற்று அது வரக்கூடிய பணத்தில் மாவை அதை வாங்கி கொண்டு வாருங்க, அதை கொண்டு நாம் நோன்பு திறந்து கொள்வதாக கூறி அனுப்பும்போது அவர் அலில் அவர்கள் இந்த போர்வை எடுத்துக்கொண்டு சந்தைக்கு செல்கிறார். சென்று 6 திரகத்துக்கு விட்டு திரும்புகிறார். திரும்பக்கூடிய நேரத்தில் ஒரு ஏழை அலில் அவர்கள் முன் தோன்றுகிறார், இங்கு ரசூலுல்லாஹ்வின் பரம்பரையாக இருக்கிறீர்கள், நான் மிகவும் ஏழ்மையாக இருக்கும்போதாக கூறும்போது அந்த 6 திரகத்தையும் அலில் அவர்கள் இந்த ஏழைக்கு கொடுத்து விட்டு சிந்திக்கிறார்கள், இப்போது நான் வீட்டுக்கு செல்ல வேண்டும். வீட்டிலே அனைவரும் என்னுடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். காரணம் என்று சொன்னால், நோன்பின் மூலமாக பசியில் இருக்கக்கூடியவர்கள் நான் சென்றால்தான் நோன்பு திறக்க என்பதாக காத்துக் கொண்டிருக்கிறார். இப்போது நான் என்ன செய்வதாக நினைத்து கொண்டு செல்லக்கூடிய நேரத்திலேயே ஒரு அழகான ஒரு நபர் மிகவும் அழகான ஒரு ஒட்டகத்தை மேய்த்துக் கொண்டு வருகிறார். அந்த நபர் அலிலாகத்தை கேட்கிறார், இந்த ஒட்டகத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ளும்பதாக கேட்கும்போது அதற்கு அலிலாக கூறிய வார்த்தை, இல்லை, என்னிடத்தில் பணம் இல்லை என்பதாக கூறும்போது அந்த நபர் கூறினார், நீங்கள் இந்த ஒட்டகத்தை சந்தையில் விற்றுவிட்டு வாருங்கள், எனக்கு 100 திரகம் போது என்பதாக கூறும்போது அலிலாக அந்த ஒட்டகத்தை அழைத்துக் கொண்டு செல்லக்கூடிய நேரத்தில் இன்னொரு நபர் வருகிறார். அழகார் நபர் வந்து கேட்கிறார், இந்த ஒட்டகம் விற்பனைக்குத்தான் என்பதாக கூறும்போது இந்த ஒட்டகத்தை நான் 160 தீனாருக்கு வாங்கி கொள்வதாக கூறி 160 தீனாருக்கு வாங்கியதாக என்பதாக அலில் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு முதலாவதாக சந்தித்த அவர்களுக்கு 100 கொடுத்து விட்டு 60 தீனாருடன் வீட்டுக்கு திரும்புகிறார். இத்தோடு சம்பவம் முடியவில்லை, மாறாக இதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் பார்க்க வேண்டும், குடும்பத்தில் எந்த அளவு பேணுதல் இருக்க வேண்டும், யார் இடத்தெல்லாம் இருக்கின்ற சிந்தனையை அல்லாஹ் நமக்கு இதன் மூலமாக தருகிறான். சென்று 60 தீனாரை தன்னுடைய மனைவி பாத்திமா அவர்கள் மடியிலே கொடுத்து விட்டு, இது 60 தீனாரில் எதை வேண்டுமானாலும் சம்பாதித்துக்கொள், எதை வேண்டுமானாலும் வாங்கிக்கொள் என்பதாக கூறும்போது பாத்திமா அவர்கள் கூறிய வார்த்தை, நான் கொடுத்த போர்வை 60 தீனாருக்கு விற்பனை ஆகாது, இது எப்படி கிடைத்து என்பதாக கூறும்பொழுது அவர் முழு சம்பவத்தையும் விளக்கம் அளிக்கிறார். பின்பதாகவும் கூட அந்த விளக்கம் கிடைத்ததுக்கு பின்பதாகவும் கூட பாத்திமா அவர்கள் கூறிய வார்த்தை, நிச்சயமாக இதை நான் தொட மாட்டேன், என்னுடைய தந்தை இருக்கிறார், என்னுடைய தந்தையிடத்துல சென்று இது ஹராமா ஹலாலா என்பதாக கேட்டுவிட்டு தான் இதை சாப்பிடுவதாக கூறி ஸல்லல்லாஹு அலைஹி சென்று கூறும்போது ஸல்லல்லாஹு அலைஹி கூறிய வார்த்தை, இது உங்கள் குடும்பத்திற்கான ஒரு சோதனை. முதலிலே ஒட்டகத்தை விற்க வந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதை வாங்குவதற்காக வந்தவர்கள் மீகா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அந்த ஒட்டகம்தான் அலிலானத்து கூறிய வார்த்தை, இந்த ஒட்டகத்தில் தான் உங்களுடைய மனைவியான பாத்திமா அவர்கள் அமர்ந்து சொர்க்கத்துக்கு நுழைவார் என்பதாக சொன்னார். இப்படியாக தன்னுடைய வாழ்விலே கிடைத்தால் போது என்பதாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும். ஆனாலும் கூட மிகவும் பசியாக இருக்கக்கூடிய நேரத்தில் கூட தன்னுடைய கணவர் அலில் அவர்கள் ஹராமை கொண்டு வருவார்களா? அவர் 60 தீனாரை கொண்டு நுழைந்த போதும் கூட அந்த 60 தீனாரை எப்படி கிடைத்ததாக ஆராய்ச்சி செய்து தன் மனைவி தன் பிள்ளைகளுக்கு கொடுத்தார் என்று சொன்னார். இப்படிப்பட்ட சந்ததிகள் தான் சிறந்த சந்தையை உருவாக்கி என்பதாக சம்பவத்தினாக பாக்கி. எனவே நாம் பேணுதலாக இருந்தால் ஹராம் ஹலால் விஷயத்தில் நம்முடைய பேணுதல் சரியாக இருந்தது என்று சொன்ன நிச்சயமாக நமது சந்ததிகளும் சீரானவராக சிறப்பானவராக இருப்பார் என்பதாக நிலையமாக பாக்கி. எனவே நம்முடைய வாழ்விலே ஹராமை நிச்சயமாக நாம் பேணி வாழ வேண்டும். அந்த ஹலாலான உணவு நம்முடைய உடலில் செல்லக்கூடிய நேரத்திலே தான் அமல் சோலிஹை பெற முடியும், இஹ்லாஸான அமலை செய்ய முடியும். அமல் செய்வதற்கு அது தூண்டும். அதன் மூலமாக அமலின் மூலமாக கிடைக்கக்கூடிய விளைவு என்பது பதில் என்பது பகர் என்பது இவ்வுலகிலும் கிடைக்க வேண்டும், மறு உலகம் கிடைக்க வேண்டும் சொன்ன அந்த அமல்
அந்த உணவு ஹலாலாக இருக்க வேண்டும். அதை நம்முடைய வாழ்வில் கொண்டு வருமாக அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.